வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல் டே குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சமாக எண்ணெய், தண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி முள்ளங்கி மாங்காய் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். இப்போது இந்த பருப்பு கூடயே வெங்காயம், தக்காளி, புளி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா உரித்த பூண்டு, முள்ளங்கி எல்லாம் சேர்த்துருக்கேங்க. மாங்காய் இது நல்லா வெந்து கடைசியில் தாளித்து கொட்டும்போது நம்ம மாங்காய் சேர்த்து கொதி விட்டு இறக்குனா அப்போ மாங்காய் வெந்துருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து இதை கொதி விட்டு இறக்க போகிறோங்க. அப்புறம் காலிஃப்ளவர் மசாலாவுக்கு கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம், சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு எண்ணெயில் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்க்குறேங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு போட்டு சுடு தண்ணியில் கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது அந்த காலிஃப்ளவரை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நான் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் அதையும் சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்து இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம், நல்லா காலிஃப்ளவர் வெந்து வந்திருக்கு. இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்கலாம். இப்போது மார்னிங் டிஃபன் பார்த்துடலாங்க. தோசை ஊற்றிருக்காங்க. நம்ம மதியத்துக்கு வச்ச சாம்பார் இதாங்க இன்றைக்கி. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சாம்பார் பாருங்கள், நல்லா மாங்காய் எல்லாம் நல்லா வெந்து கொதித்து வந்திருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்மளோட மாங்காய் முள்ளங்கி சாம்பார் ரெடிங்க. நம்ம தோசைக்கு இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் நல்லா மணமாக இருக்கும், மாங்காய் முள்ளங்கிலாம் சேர்த்துருக்கிறதுனால. வாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், மாங்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார், அப்புறமா நம்மளோட காலிஃப்ளவர் மசாலாங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. சாதம், முள்ளங்கி, மாங்காய் போட்டு சாம்பார், காலிஃப்ளவர் மசாலாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்ன சமையல்ட்டு உங்கள் வீட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த சாம்பாரே நைட்டு மிஞ்சி இருந்ததுங்க, அதனால் பொங்கல் தாளிச்சிட்டேங்க. சாம்பார் மிஞ்சினது வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நான் அரிசி, பருப்பு, உப்பு, பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நெய்யில் மிளகு, சீரகம் தாளித்து கொட்டி நம்ம பொங்கல் ரெடி பண்ணியாச்சுங்க நைட்டுக்கு டின்னருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சுட சுட வெண்பொங்கல், அப்புறம் நம்மளோட சாம்பாருங்க. இன்றைக்கி ஃபுல் டே ரெசிபீஸ் எங்கள் வீட்டில் இது தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய சேனல் பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.